இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்பு மிக்கவர்களே, ஜனவரி மாதம் 8ஆம் தேதி தாயாம் திரு அவை புனித செவ்வேரியனியூஸ் என்பவருடைய நினைவு நாளைத்தான் கொண்டாடுகிறது. இந்த புனிதரானவர் இத்தாலி தேசத்துல தெற்கு பகுதியில் வாழ்ந்த ஒரு புனிதராக கருதப்படுகிறார். பணக்கார குடும்பத்துல பிறந்தவராக இருந்தாலும் உண்ணா நோன்போடு கூடிய ஜெப தப வாழ்க்கையில ஈடுபட்டார் என்று தான் இவருடைய வாழ்க்கையில நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, மிக வித்தியாசமான ஒரு விதத்துல ஜெப தப வாழ்க்கையோடு மக்கள் பணியில ஆர்வம் காட்டிய ஒரு புனிதராகத்தான் இவரை நம்ம அறிகிறோம். எப்பொழுதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் மக்களுக்கு இறை வார்த்தை அறிவித்து மக்களுக்கு இறை பணியின் மூலமாக இறைவனுடைய திருமுக தரிசனத்தை பெற்றார் என்று தான் இவருடைய வாழ்க்கையில் வரலாற்றுல நம்ம வாசிக்கிறோம். வாய்ப்பு கிடைத்த நேரத்தில் எல்லாம் இறை வார்த்தையை அறிவித்தார் என்றும், தனக்கு கிடைத்த உதவிகள் மூலமாக ஏழை எளியவர்களுக்கு அவர் நலத்திட்டங்களை செய்தார் என்றும், பல கோயில்களை கட்டி எழுப்பி திருப்பணிகளை செய்தார் என்றும், தன்னுடைய வாழ்நாளிலேயே பல துறவு சபைகளை ஏற்படுத்திய ஒரு புனிதராகவும் தான் இந்த புனித செவேரினுஸ் என்பவருடைய வாழ்க்கை வரலாற்றில் நம்ம வாசிக்கிறோம். இவருடைய புனிதத்தையும் இவருடைய பணிகளையும் பார்த்த திருச்சபையினுடைய தலைவர்கள் இவரை ஆயராக உயர்த்த விரும்பினாலும் தாட்சியோடு அதை மறுத்து ஏழை எளியவர்களுக்கு திருத்தொண்டு ஆற்றுவதிலேயே தன்னுடைய வாழ்நாளை கழித்தார் என்று தான் இந்த புனித செவ்வேரியன்ஸ் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றுல நம்ம வாசிக்கிறோம். இந்த புனிதருடைய பரிந்துரையால் இறைவனுக்கு தொண்டாற்றுகிற ஏழைகளுக்கு இறைபணி ஆற்றுகிற நல்ல இதயத்தை இறைவன் நமக்கு தந்தருளுமாறு இவருடைய பரிந்துரையால் இன்னைக்கு நம்ம மன்றாடி செவிப்போம். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகத்துல நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கலிலேய பகுதிக்கு திரும்பி வருகிறார். வந்த அவர் தன்னுடைய சொந்த ஊராகிய நாசரேத்திற்கு சென்று தொழுகை கூடத்துல தன்னுடைய வழக்கத்தின்படி இறை வார்த்தை இன்றைக்கு வாசிக்கிறார். அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த சுருளேடு என்பது எசாயா புத்தகத்தினுடைய ஒரு சுருளேடு. அதை அவர் எடுத்து வாசித்த அந்த ஒரு பகுதியில ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது என்று தொடங்குகிற அந்த வசனத்துல நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய அந்த பணி காலத்துல என்ன செய்ய போகிறோம் என்கிற ஒரு அழகான திட்டத்தையும் ஆண்டவருடைய திட்டத்தையும் இன்றைக்கு உரைக்கிற ஒரு வாசகமாகத்தான் இன்றைய நற்செய்தி வாசகத்தை நம்ம வாசிக்கிறோம். இப்பொழுது 2026ல தேர்தல் இருக்கிறது என்று நினைக்கின்றேன். அதற்காக பல கட்சிகள் தங்களுடைய தேர்தல் வாக்குறுதிகள், அதாவது எலக்ட்ரல் மேனிஃபெஸ்டோ என்று சொல்லுவார்கள், தங்களுடைய தொலைநோக்கு பார்வை என்ன, தங்களுடைய திட்டம் என்ன, தங்களுடைய இலக்கு என்ன என்பதை பற்றி இன்றைக்கு மக்களுக்கு அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இதை செய்வோம், அதை செய்வோம் அப்படின்னு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பணிவாழ்வினுடைய ஒரு தொலைநோக்கு பார்வை அல்லது ஒரு இலக்கு அல்லது தான் என்ன செய்ய போகிறேன் என்பதை மிக தெளிவாக சொல்லுகிறார். ஆண்டவரின் ஆவி என் மேலே, ஏனெனில் அவர் எனக்கு அருட்பொழிவு செய்துள்ளார். ஏழையருக்கு நற்செய்தி அறிவிக்கிற ஒரு பணி, சிறைப்பட்டோருக்கு விடுதலையை வழங்குகிற ஒரு பணி, நோயுற்றவர்களுக்கு நலமளிக்கிற பணி என்று நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மெசியாவாக அனுப்பப்பட்டிருக்கிற தன்னுடைய பணி எப்படிப்பட்ட ஒரு பணியாக இருக்கிறது என்பதைத்தான் இன்றைக்கு தெளிவுபடுத்துகிறார். ஆண்டவரால் அருள்பொழிவு செய்யப்பட்ட அவர் நமக்கு நற்செய்தியை அறிவிக்க வந்திருக்கிறார். நம்மை பல்வேறு அடிமைத்தலங்களிலிருந்து விடுவிக்க வந்திருக்கிறார். நம்முடைய நோய்களிலிருந்து நம்மை குணமளிக்க வந்திருக்கிறார் என்பதைத்தான் இந்த வாசகம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. இது இன்று நிறைவேறிற்று என்று நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிரசன்னத்தை உறுதிப்படுத்துகிறார். அன்புமிக்கவர்களே, அங்கு இருந்த மக்கள் முதலில் வியப்பில் ஆழ்ந்து போகிறார்கள். ஆனால் அவர்களுக்கு குழப்பம் ஏற்படுகிறது. இவர் ஒரு தச்சனின் மகனாயிற்றே, எப்படி இந்த இறைவாக்கு இன்றைக்கு நிறைவேறும் என்று அந்த மக்களுடைய கண்முன்னே மீட்பருடைய பிரசன்னம் இருக்கிறது. தன்னுடைய நம்பிக்கையின்மையினால் மீட்பரை கண்டுகொள்ள முடியவில்லை. இரண்டாவது, தங்களுடைய பிடிவாத குணத்தினால் கூட இன்றைக்கு இயேசுனுடைய பிரசன்னத்தை அவர்கள் உணராமல் இருக்கிறார்கள் என்பதைத்தான் இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அன்புமிக்கவர்களே, ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பாக ஜவாது மலையில அங்கு இருக்கிற அந்த மலைவாழ் மக்களுக்கு பணி செய்கிற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. 2 ஆண்டுகள் அங்கு அந்த இளைஞர்களோடும் அங்கு இருக்கிற இல்லத்தினுடைய மாணவர்களோடும் பணியாற்றினேன். அப்பொழுது அங்கு இருக்கிற இளைஞர்களிடத்துல அவர்களுடைய மேன்மை அல்லது அவர்களுக்கு இருக்கிற அந்த தன்மானம் அவற்றை பற்றி அதிகமாக எடுத்து சொல்லுவோம். அந்த மலைவாழ் இளைஞர்களுக்கு அவ்வளவு வாய்ப்புகளும் வசதிகளும் அங்கே கொடுக்கப்படுகிறது. அரசு மற்றும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் என்று பலர் அங்கு பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மலைவாழ் மக்கள் எல்லோருக்குமே பயிரிடுவதற்கான நிலம் இருக்கிறது, தனிமனித சுதந்திரம் இருக்கிறது.
இருந்தாலும் அங்க இருக்கிற இளைஞர்கள் நான் வாழ்ந்த அந்த ஒரு காலகட்டத்துல மலையிலிருந்து இறங்கி நகரங்களுக்கு சென்று சாலைகளை சீரமைக்கிற ஒரு பணி, கட்டிடப் பணிகளுக்காக மேலிருந்து கீழே வேலைக்கு வருவார்கள். அப்பொழுது நான் சொல்லுவேன், நீங்க இந்த மலையில ராஜா மாரி இருக்க வேண்டியவங்க. உங்களுக்கான நிலம் இருக்கிறது. அழகா அதுல விவசாயம் செய்து மகிழ்ச்சியோடு சந்தோஷமா இருக்கலாம். ஆனா இந்த நிலத்தெல்லாம் விட்டுவிட்டு கீழ போய் நடு ரோட்ல தூங்குறீங்க. அங்க சாலை ஓரத்துல படுத்து உறங்குறீங்க. இங்க நீங்க ராஜா மாரி இருக்க வேண்டியவங்க. உங்களுடைய மதிப்பையும், மாண்பையும் உணராமல் எதற்காக நகரங்களுக்கு சென்று அவ்வளவு நீங்க கஷ்டப்படணும்? ஏன் உங்களுடைய நிலை உங்களுக்கு உணரவில்லையா? உங்களுடைய மேன்மையை நீங்கள் பார்ப்பதில்லையா? இயற்கை எழில் கொஞ்சும் இந்த அழகான மலைப்பகுதியை விட்டு எதற்கு நகரத்துக்கு ஓடுறீங்க? நாங்கெல்லாம் நகரத்திலிருந்து கொஞ்சம் அமைதி கிடைக்காதா? சுத்தமான காத்து கிடைக்காதான்னு மலையை நோக்கி வந்துகிட்டு இருக்கோம். நீங்க நகரத்தை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கீங்களே! அப்படின்னு நான் கேட்பேன். இந்த உதாரணத்தை தான் இன்னைக்கு நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கும் தருகிறார். அன்புமிக்கவர்களே, ஆண்டவருடைய பிரசன்னம் ஒவ்வொரு நாளும் இறை வார்த்தையின் மூலமாகவும், அதே நேரத்துல நற்கருணையின் மூலமாகவும் நம்மோடு உறவாட வந்து கொண்டுதான் இருக்கிறார் நமது ஆண்டவர். அவருடைய பிரசன்னத்தை உணர்கிறோமா? அல்லது அழிந்து போகிற செல்வங்களுக்காகவும், நிலையற்ற இன்பத்தையும் தேடி நம்ம சென்று கொண்டிருக்கிறோமா என்கிற ஆன்ம பரிசோதனையோடு இறை பிரசன்னம் நம்மை சூழ்ந்திருக்கிறது. இறை பிரசன்னம் நம்மை வழி நடத்துகிறது என்று இறை பிரசன்னத்தை உணர்ந்து அன்றாடம் இறைவனுடைய திருக்கரங்களை பற்றி நடக்க இறைவனுடைய அருளை இன்றைக்கு மன்றாடி ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென்.